அஸ்ஸலாமு அலைக்கும் and hi to all. நம்ம இப்ப பார்க்க போறது ரசம் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக, இதை விட யாருமே ரசம் ஈஸியா பண்ண முடியாது. இப்ப நாம டைரக்டா ரெசிபிக்கு போகலாம். முதல்ல ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். அதுல சேர்க்கணும் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, காஷ்மீரி சில்லி அல்லது சாதாரண சில்லி, காந்த மிளகா, மல்லி இலை, புதினா, கறிவேப்பிலை, பெருஞ்சீரகம். கொரகொரப்பாக அரைச்சுக்கணும். பேஸ்டா அரைக்காதீங்க, கோஸா இருந்தாதான் சூப்பர் டேஸ்ட் வரும். அதே மிக்ஸில தக்காளி போட்டு ஒரு சுற்றி நைஸா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊத்துங்க. அடுத்தது தக்காளி பேஸ்ட் சேர்த்து கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்க. இப்போ முக்கியமான சீக்ரெட் இன்கிரீடியன்ட், ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி. இதுதான் இந்த ரசத்துக்கு ஒரு டிஃபரெண்ட் லெவல் டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு, கறிவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணி நல்லா தாளிக்கணும். தாளிச்சதும் புளி தண்ணீரை சேர்த்து கொதிக்க விடுங்க. புளி கொஞ்சமா தான் இருக்கணும், தக்காளி தான் மெயின். கொதிக்கும் போது ஆட் பண்ணுங்க மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள், ஒரு சிட்டிகை மிளகாத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப தண்ணி சேர்த்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நீங்க எந்த கன்சிஸ்டன்சில ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு பாயில் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா சூப்பர் டேஸ்டியா ரசம் ரெடி. இந்த ரசம் சாதத்தோடவும் குடிக்கவும் ரொம்ப அருமை. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.